என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட திஸ் பிசின்னு இருக்கும்ல, ஸோ அதில போய்க்கோங்க. உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போயிட்டு, இங்க என்ன பண்ணும் அப்படின்னா, புரோகிராமிங் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? இதில போயிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு MongoDB அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஜஸ்ட் இத டபுள் டேப் பண்ணிட்டு சர்வர ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில வந்து 7.0 வெர்ஷன் இருக்கும். ஓகேவா? இதில பின் ஓப்பன் பண்ணிட்டு, இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இத நீங்க வந்து டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பின் வரைக்கும் வச்சுட்டு, இத காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சர்ச் வந்துட்டு, இந்த சர்ச்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட என்விரான்மென்டல் வேரியபிள் அப்படி எடிட் த என்விரான்மென்டல் வேரியபிள் இருக்கும். ஜஸ்ட் இத குடுங்க. ஓகேவா? இத குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க என்விரான்மென்ட் வேரியபிள்னு ஒண்ணு இருக்கும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதில தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாத் எல்லாத்தையுமே செட் பண்ணணும். ஓகேவா? இதில வந்து எடிட் அப்படின்னு குடுங்க. இதில வந்து நம்மளோட பாத் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இங்க பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் இங்க நியூ குடுத்துட்டு, நம்ம காப்பி பண்ணோம்ல